ஹலோ கைஸ், ஐ மருண். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் உருவானிச்சு. இப்போ இருந்து இன்னும் 500 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது சூரியன் ஒரு ரெட் ஜெயண்ட் ஸ்டாராக மாறி இருக்கும். அதாவது நமது சூரியனில் ஹைட்ரஜன் ஃபியூல் காலியாகி நமது சூரியன் ஹீலியம் ஃபியூலை யூஸ் பண்ணி எரிஞ்சிட்டு இருக்கும். ஹீலியம் ஃபியூலும் டோட்டலாக காலியானதுக்கு அப்புறம் நமது சூரியன் அழிஞ்சு ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரமாக உருவாகும். இப்படி தான் நமது சோலார் சிஸ்டம் எண்டுக்கு வரும். இப்போ ரீசெண்டாக நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சூரியன் அளவுள்ள ஒரு நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ஒரு ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை சுற்றி ஒரு எக்ஸோ பிளானட்டோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டம் இப்போதைக்கு எந்த அளவு மிகப்பெரிய அளவுள்ளதாக இருக்கோ இதை விட ஒரு மேசிவ் லார்ஜ் மாலிகுலர் கிளவுடு இருந்திருக்கு. அந்த மாலிகுலர் கிளவுட்ல கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை பல மடங்காக இருந்திருக்கு. இப்படி பல மடங்காக இருந்திருக்கிற கேஸ் மற்றும் டஸ்ட் போன்றவை மிக சிறிய அளவில் சுருங்கி நமது நட்சத்திரம் சூரியன் உருவாயிருக்கு. அப்புறம் நமது சூரியனை சுற்றி புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் உருவாயிருக்கு. கிரகங்கள் உருவாக்கூடிய டிஸ்க் உருவாயிருக்கு. அந்த கிரகங்கள் உருவாக்கூடிய டிஸ்கில் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் 8 கிரகங்கள் நமது சோலார் சிஸ்டத்தில் உருவாயிருக்கு. இப்போ இருந்து இன்னும் 500 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது சூரியனில் ஹைட்ரஜன் ஃபியூல் காலி ஆயிரும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரியனில் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. அணுக்கரு இணைவு நடக்குது. ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு நமது சூரியனில் 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் அதிகப்படியான ப்ரெஷர்னால 596 மில்லியன் டன் ஹீலியமாக மாற்றப்படுது. மீதம் இருக்கிற 4% நமது சூரியனில் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இன்னும் 500 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது சூரியனில் ஹைட்ரஜன் ஃபியூல் காலி ஆயிரும். ஹைட்ரஜன் ஃபியூல் காலி ஆனதுக்கு அப்புறம் நமது சூரியன் ஹீலியம் ஃபியூலை யூஸ் பண்ணி எரிய ஆரம்பிக்கும். ஹீலியம் ஃபியூலை யூஸ் பண்ணி எரிய ஆரம்பிக்கிறப்ப நமது சூரியனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மெர்க்குரி, வீனஸ் இந்த கிரகங்கள்லாம் அழிச்சிடும். ஃபைனலாக ஹீலியம் ஃபியூலும் டோட்டலாக காலியானதுக்கு அப்புறம் நமது சூரியன் காற்று இல்லாத வகையில் தூக்கி வீசப்பட்டு சென்டரில் ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும். ஒயிட் ட்வார்ஃபாக உருவாகும். இப்படி தான் நமது சோலார் சிஸ்டம் எண்டுக்கு வரும். இப்போ ரீசெண்டாக நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் WD-1856b எனும் எக்ஸோ பிளானட்டோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸோ பிளானட் ஒரு ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை சுற்றி வருது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்கு குறைவான நிறை உள்ள நட்சத்திரமா இந்த நட்சத்திரம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தில் டோட்டலா எல்லா ஃபியூலும் காலியானதுக்கு அப்புறம் இந்த நட்சத்திரம் காற்றில் வகைகளை தூக்கி வீசப்பட்டு சென்டர்ல ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஒயிட் ட்வார்ஃபா உருவாயிருக்கு. இந்த WD-1856 இந்த ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை சுற்றி தான் WD-1856b எனும் எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் அதோட ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை விட பெரியதாக இருக்கும். ஆக்சுவலா அந்த ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம் அழியறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய உள்ள நட்சத்திரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம் உருவாயிருக்கு. இந்த ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்திலிருந்து 30 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை சுற்றி வருது. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரமான ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தோட டைடலி லாக் ஆயிருக்கு. டைடலி லாக்னா என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, எக்ஸோ பிளானட் தன்னை தானே சுற்றி கொள்ளாம கான்ஸ்டன்டா இருந்துகிட்டு அதோட நட்சத்திரத்தை சுற்றி வரும். இதுதான் டைடலி லாக். இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 1.4 டேஸ் எடுத்துக்குது. இந்த எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல அதிக அளவு மீத்தேனை நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோலார் சிஸ்டம் மூலம் நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறமும் கரெக்டான என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா கிரகங்கள் அழியாம இருக்கும் நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் நமது பூமியிலேருந்து 81 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டரை கணக்கு பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரை கணக்கு பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த என்டையர் சோலார் சிஸ்டம் நமது பூமியிலேருந்து 81 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்புறம் எந்த லைட் இந்த சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்குன்னா, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த WD-1856 இந்த என்டையர் சோலார் சிஸ்டத்தை அடையிறதுக்கு 81 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. இந்த சோலார் சிஸ்டத்தை பத்தி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கணும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.